ஹலோ வியூவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிகம் அ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஸ்ட்ரக்சரில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, அப்புறம் அப் டு ஸ்லாப் வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம். இந்த லெக்சரில் அதோட கண்டினியூஷனாக பீமோட எப்படி அது லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த பீமில் டென்ஷன் ஜோன் எங்கே இருக்குது, கம்ப்ரஷன் ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, அப்புறம் லேப்பிங் எங்கெங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் வியூவை இந்த சீரீஸில் பார்ப்போம். பீம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் மெம்பர், அது ஃப்ளெக்ஸரல் ரோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு மெம்பர். Beam is a horizontal member transferred load from slab to column. அதாவது நம்ம பிஃபோராகவே சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்லாப்லேருந்து வர லோடை பீம் கேரி பண்ணி அதை காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஒரு பீமோட வேலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம ஸ்லாப்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாப்லேருந்து வர லோடு பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த லோடு வந்து நம்மளோட காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். அதான் வந்து பீமோட வேலை. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பீம் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, அதாவது லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த லோடுனால எப்படி அந்த பீம் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது லோடு இப்படி அப்ளை ஆகும்போது நம்மளோட பெண்டிங் வந்து இந்த மாதிரி ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி பீம் பெண்டிங் இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆகும்போது நம்மளோட டென்ஷன் எங்கே ஆகும்னா, நம்மளோட ஒரு அல்டிமேட் டென்ஷன் எங்கே ஆகும்னா நம்மளோட பீமோட மிட் செக்ஷனில் பாட்டம் ஜோனில் தான் நம்மளோட அல்டிமேட் டென்ஷன் இருக்கும். அதே பாட்டமில் எண்டு ஜோனில் கம்ப்ரஷன் ஆகும். அதே மாதிரி டாப் போர்ஷனில் பீமோட டாப் போர்ஷனில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட், அதோட ரிவர்ஸாக இருக்கும். அதாவது மிட்டில் வந்து கம்ப்ரஷன் ஆகும், எண்டில் வந்து டென்ஷன் ஆகும். அதாவது நமக்கு தெரியும், ஜென்ரலாக வந்து காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்தை கேரி பண்ணுறது காங்கிரீட்டு, அதே மாதிரி டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கேரி பண்ணுறது ஸ்டீலு. சரிங்களா, இது வந்து ஜென்ரல் வியூ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டென்ஷன் ஜோனை கேரி பண்ணுறதுக்கு நம்மளோட எக்ஸ்ட்ரா ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, அதாவது அடுத்தது வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ட்ரா ராட்ஸ் எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பீம்னா என்னென்னு பார்த்துட்டோம், அடுத்து லோட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்னு பார்த்துட்டோம், லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதோட எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்ட்ரா ராடு, அதாவது பீமில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ராடு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது வந்து அதாவது பீமோட பாட்டத்தில் வந்து மிடில்லையும் டாப்பில் வந்து 2 கார்னர்லையும் கொடுப்பாங்க. சரிங்களா, இது எதுக்காக அப்படின்னா இந்த கண்டிஷனுக்காண்டி தான். அதாவது பாட்டமில் வந்து டென்ஷன் வந்து பாட்டத்தில் மிடில் அதிகமாகவும் மேக்ஸிமமாகவும், அதே வந்து டாப் போர்ஷனில் வந்து அதோட கார்னரில் மேக்ஸிமமாகவும் இருக்கும். அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட எக்ஸ்ட்ரா பார் ப்ரொவைட் பண்ணுறது வந்து இதனால தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பார் வந்து பாட்டத்தில் வந்து எக்ஸ்ட்ரா பார் வந்து மிடில்லையும் டாப்பில் வந்து 2 கார்னர்லையும், அதாவது இந்த காலம் எஜஸ்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பாட்டத்தில் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதான் வந்து எக்ஸ்ட்ரா பார். அதனால தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பார் ப்ரொவைட் டு அட் பாட்டம் ஆஃப் த பீம் அட் மிடில் போர்ஷன், அதே வந்து டாப் ஆஃப் த பீமில் வந்து கார்னர் போர்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பார் ப்ரொவைட் பண்ணுறதை பார்த்துட்டோம். அடுத்து லேப்பிங். நம்மளோட லேப்பிங் வந்து எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, மெயினாக வந்து லேப்பிங் வந்து நம்ம டென்ஷன், அதாவது வீக்கான இடத்துல வந்து நம்மளோட லேப்பிங் ஜோன் வந்து இருக்கக்கூடாது. அதாவது நம்மளோட பீமில் பாட்டம் மிடில் வந்து நம்மளோட டென்ஷன் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி டாப்பில் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த ஜோனில் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. சரிங்களா, அந்த ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதாவது லேப்பிங் எங்கே பண்ணலான்னா பாட்டத்தில் இந்த கார்னரில் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த கார்னர், அதாவது பாட்டம் போர்ஷனில் வந்து இந்த கார்னரில் பண்ணிக்கலாம்.
மிடில் போர்ஷனில் பண்ணவே கூடாது சரிங்களா. மிடில் போர்ஷனில் நம்மளோட லேப்பிங் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டாப்பில் வந்து நம்மளோட டாப்பில் வந்து டென்ஷன் ஜோன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து லேப்பிங் பண்ணக்கூடாது. டென்ஷன் ஜோன் டாப்பில் எங்கே இருக்குன்னா இந்த 2 கார்னர்லேயும் இருக்கும். அதனால டாப்பில் வந்து மெயினாக இந்த லேப்பிங் வந்து இருக்கக்கூடாது, மிடில் இருக்கலாம். மெயினாக வந்து சின்ன ஒருனா லேப்பிங் எங்கே இருக்கலாம்னா பாட்டத்தில், அதாவது பீமோட பாட்டத்தில் வந்து சென்டரில் இருக்கக்கூடாது, கார்னரில் இருக்கலாம். டாப்பில் வந்து சென்டரில் இருக்கலாம், கார்னரில் இருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். ஏன் அப்படின்னா நம்மளோட டென்ஷன் ஜோனில் நம்மளோட லேப்பிங் இருக்கக்கூடாது. அதான் மெயின் கான்செப்ட். ஓகே, இந்த லெக்சரில் பீம்னா என்ன, லோடு ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும், அதோட பெண்டிங் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ராட் எங்கே ப்ரொவைட் பண்ணலாம், லேப்பிங் எங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின். இப்போ வந்து நம்மளோட ஸ்லாபாக இருக்கட்டும், இல்லை காலமாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சர்க்குலர் செக்ஷனில் வைப்பாங்க. அதாவது பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஸ்லாப் வந்து சர்க்குலராக இருக்கும், பீம் சர்க்குலராக இருக்கும், பீம் இருக்காது, காலம் சர்க்குலராக இருக்கும், ஃபுட்டிங் சர்க்குலராக இருக்கும். பட் ஆனால் பீம் வந்து சர்க்குலர் மேனரில் இருக்காது. அது ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று, பீம் வந்து எப்போதுமே டெப்த்து கிரேட்டராகவும் வித்து கம்மியாகவும் இருக்கும். அதாவது டெப்த் ஆஃப் த பீம், இந்த டெப்த் ஆஃப் த பீம் கம்பேர் பண்ணும்போது இதோட வித்து வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த போர்ஷனில் எடுத்துகிட்டு இந்த 2 கார்னர்லையும் இப்படி பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்படி பெண்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து பெண்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேல் வந்து இப்போ வந்து இந்த டைரெக்ஷனில், அதாவது நம்ம வந்து லைன் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த டைரெக்ஷனில் வச்சு நீங்கள் வந்து இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பாட்டம் மிடில் போர்ஷன் வந்து நீட்டாக இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஈஸியாக பெண்ட் ஆகும். அதே வந்து இந்த போர்ஷனை எப்படி திருப்பி வச்சு, அதாவது வெர்டிக்கல் போர்ஷனாக திருப்பி வச்சு இந்த மேனரில் திருப்பி வச்சு நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி பாருங்களேன், அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக பெண்ட் பண்ண முடியாது சரிங்களா. இதான் வந்து பீமோட கான்செப்ட்டு. அதாவது எப்போதுமே பீமில் வந்து டெப்த்து கிரேட்டராகவும் வித்து கம்மியாகவும், கம்பேர் டு டெப்த்தை விட வித்து கம்மியாகவும் தான் இருக்கும். அதான் வந்து பீமோட அது ஒரு டெஃபினேஷன் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றினா பீம்னா என்ன, லோடு ட்ரான்ஸ்ஃபர்ஷன், அப்புறம் வந்து பெண்டிங் எப்படி பெண்ட் ஆகுது, அப்புறம் அது ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா ராட் எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம், அப்புறம் டென்ஷன் ஜோன் எங்கே, கம்ப்ரஷன் ஜோன் எங்கே அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்குலரில் ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஷனாக கிடைக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர்.